சென்னையில் மாணிக்கம்னு ஒரு ஆட்டோ ஓட்டுநர் இருந்தார். மனுஷன் ரொம்ப நல்லவர். ஆனால் வாழ்க்கையில் மட்டும் அவருக்கு எப்போவுமே கஷ்டம்தான். பொண்ணு கல்யாணம், பையனோட படிப்பு, ஆட்டோ லோன், இப்படி கடன் சுமை அவரை போட்டு அமுக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் பொழுது விடிஞ்சு ராத்திரி வரைக்கும் ஒரு சவாரி கூட சரியா அமையலை. மனசு உடைஞ்சு போன மாணிக்கம் ராத்திரி 10 மணிக்கு மேலே பசியோட ஒரு ஓரமாக ஆட்டோவை நிறுத்திட்டு அழுதுகிட்டே இருந்தார். அப்போ திடீர்னு யாரோ ஒருத்தர் ஆட்டோ கண்ணாடியை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. நிமிர்ந்து பார்த்தா அழுக்கான சட்டை, கலைஞ்ச முடி, ஆனால் கண்ணில் மட்டும் ஒரு காந்த சக்தி இருக்கிற மாதிரி ஒரு பெரியவர் நின்றுட்டு இருந்தார். தம்பி, என்னைய பக்கத்தில் இருக்கிற அந்த பழைய சிவன் கோயில் வரைக்கும் கொண்டு போய் விடுறியா? என்கிட்ட காசு இல்லைப்பா அப்படின்னு கேட்டார். மாணிக்கம் யோசிச்சார். நமக்கே இன்னைக்கு ஒன்றும் அமையலை. சரி, போனால் போகுது, இந்த பெரியவரையாச்சும் கொண்டு போய் விடுவோம், புண்ணியமாக போகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரையும் ஏற்றிட்டார். கோயில் வாசலை இறக்குன அந்த பெரியவர் வண்டியை விட்டு இறங்காமல் மாணிக்கத்தோட கையை பிடிச்சாரு. ஏன் தம்பி அழுகிற? உன்னோட கண்ணீர் உன் கஷ்டத்தை தீக்காது. நாளைக்கு காலையில் ஒரு சவாரி உன்னை தேடி வரும். அந்த மனுஷன் உன்கிட்ட நேர்மையை அதிகம் எதிர்பார்ப்பான், நேர்மை பற்றி கேட்பான். நீ எதையும் எதிர்பார்க்காம உண்மையை மட்டும் சொல்லு, உன் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இருட்டுக்குள்ளே மறைஞ்சு போயிட்டாரு. மாணிக்கத்துக்கு ஒன்றுமே புரியலை. யாருடா இது? ஒருவேளை சித்தராக இருப்பாரோ நினச்சிக்கிட்டே வீட்டுக்கு போனார். மறுநாள் காலையில் மாணிக்கம் வழக்கம் போல் ஆட்டோவை எடுத்தார். ஒரு பெரிய ரிச்சான பணக்காரர் ஒருத்தர் அவசரமாக ஏறினார். ஏர்போர்ட் போகணும்னு சொல்கிறாரு. போகும் வழியில் அந்த பணக்காரர் ஒரு டெஸ்ட் வச்சார். ஒரு 50,000 ரூபாய் மதிப்புள்ள பணக்கட்டை அந்த வண்டியில் தவறிவிட்ட மாதிரி போட்டார். மாணிக்கம் கண்ணாடி வழியாக அதை பார்த்துட்டு உடனே வண்டியை நிறுத்தி, சார், உங்கள் பணம் கீழே விழுந்துருச்சு, எடுத்துக்கோங்கன்னு கொடுத்தாரு. அந்த பணக்காரர் சிரிச்சுக்கிட்டே, தம்பி, நான் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், எனக்கு ஒரு நேர்மையான டிரைவர் தேவைப்பட்டார், அதுக்காகத்தான் இந்த சின்ன நாடகம், நீ நேர்மையாக இருக்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அவரோட கம்பெனியில் ஒரு நல்ல பொறுப்பான வேலையும் பொண்ணு கல்யாணத்துக்கு உதவியும் செஞ்சார். மாணிக்கத்துக்கு உடனே அந்த பெரியவர் ஞாபகத்துக்கு தான் வருது. அன்னையிலிருந்து மாணிக்கம் அந்த சிவன் கோயில் வழியாக போய் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆனால் அந்த பெரியவர் அங்கே இருக்க மாட்டார். வந்தவர் ஒரு சித்தராக தான் இருக்கணும்னு அங்கே இருக்கிற சிவன் கோயிலில் அவரை மனசார வேண்டிக்குவார். மாணிக்கம் அன்னைக்கு அந்த பழைய சிவன் கோயிலுக்கு ஓடி போய் தேடுவார். ஆனால் அந்த பெரியவரை எப்பவுமே பார்க்க முடியலன்னு ஏங்குவார். அப்போ தான் அவருக்கு புரிஞ்சது, கஷ்டத்தில் இருக்கிறப்போ கை கொடுக்கறது மனுஷ ரூபத்தில் வர்ற அந்த இறைவன் தான். நேர்மையும் நம்பிக்கையும் இருந்தால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும். நன்றி நண்பர்களே.